வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 மெயின் கவுன்சிலிங்கோட ஃபைனல் ரவுண்டுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் அகாடமிக்லேயும் 7.5 அகாடமிக்லேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அலாட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, அவங்க அதில் எவ்வளோ பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுருக்கலாம். செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இந்த தகவல்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அலாட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுப்பிரமணி. ரைட், இப்போது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 92,423 சீட் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய சீட்டுக்கு தான் வந்து இப்போது கவுன்சிலிங் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 1,01,589 பேர்த்துக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 2ல் மிஸ் பண்ணவங்களும் இந்த ரவுண்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. காம்படிஷன் பயங்கர டஃப்பாக இருக்க போகுது, சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வித்தியாசமான ஒரு கலவையான ரிசல்ட்ஸ் தான் இந்த ரவுண்ட் 3ல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 92,605. கால்ஃபர் பண்ணவங்களோட எண்ணிக்கை 1,00,000க்கு மேலே இருந்தாலும் அங்கேயே கிட்டத்தட்ட 10,000 பேர்த்துக்கு மேலே சாய்ஸ் ஃபில் பண்ணல. அடுத்தது அலாட்மெண்ட் எவ்வளோ பேர்த்துக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,629 பேர்த்துக்கு வந்து கிடச்சிது. அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் 62,533 பேர்த்துக்கும் 7.5ல் 2,096 பேருக்கும் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருச்சு. இந்த அலாட்மெண்ட்டை எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அக்செப்டில் வந்து பல்வேறு விதமான அக்செப்ட் இருக்குது. ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட், நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று தேர்ட் ரவுண்டுக்கு இல்லை. அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடுத்திருக்கு. ரவுண்ட் 3ல் இல்லாத சீட் வந்து சப்ளிமெண்ட்ரியில் இருக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கான ஆப்ஷன். ஸோ இப்போ எவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் வந்து அப்வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ நமக்கு எவ்வளோ பேர் வந்து மொத்தமாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னு பார்ப்போம். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,338 பேர் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்திருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் கோர்ஸ் எனக்கு ஓகே திருப்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டவங்க. இதில் 42,345 பேர் வந்து ஜென்ரல் அகாடமிக். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 7.5ல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க 993 பேர். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து 4,338 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எனக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜே ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அந்த காலேஜுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 7.5லேயே அவங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கு, அது டிஸ்டன்ஸாக இருக்குது, அது வேறு விதமான காலேஜாக இருக்குது அப்படிங்கிற பல்வேறு காரணங்களை சொல்லிவிட்டு அந்த கல்லூரிக்கு போகாமல் அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கவுன்சிலிங்கில் நம்ம ரொம்பவும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து நான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணி தர்றேன், நான் சொல்கிற மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், நான் சொல்கிற காலேஜை போடுங்கன்னு சொல்லி மாணவர்களை குழப்பி அட்மிஷன்ஸ் இல்லாத காலேஜஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்து அதில் சீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட அவங்க இப்போ யார் இவங்களோட சாய்ஸ் ஆர்டரை ஃபில் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கி அவங்களுக்குமே பேசியிருக்காங்க. ரவுண்ட் 3 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால நமக்கு வந்திருக்கிற காலேஜ் கரெக்டாக, இந்த காலேஜ் போகலாமா வேண்டாமா, நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணலையோ அப்படின்லாம் குழப்பத்தில் இருக்கிறவங்கள இவங்க பேசும்போது கண்டிப்பாக மனசு மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிறைய நபர்கள் மத்தியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது வந்திருந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் எனக்கு வந்து வந்திருக்கக்கூடிய காலேஜும் கோர்ஸும் ஓகேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு. அடுத்தது
அப்வேர்ட் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர எத்தனாவது சாய்ஸ் வந்து 2வதாக இருக்கலாம், 200வதாக இருக்கலாம், 2000வது சாய்ஸாக கூட இருக்கலாம் வந்திருந்தது அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு காலேஜுக்கு நான் மூவ் ஆக ஆசைப்பட்றேன், வாய்ப்பு இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அப்வேர்ட் மூமெண்ட். இந்த அப்வேர்ட் மூமெண்ட்டுக்கு 2 கேட்டகரியிலையும் சேர்த்து 7.5 ஜென்ரல் 2லையும் சேர்த்து 8091 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் வந்து வந்திருக்கக்கூடியதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் கிடச்சிது, கோர்ஸ் கிடச்சிது தான் நான் அதை ஏற்றுக்கிறேன், மேலே இருக்கக்கூடிய சாய்ஸ் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட எண்ணிக்கை 8091. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 7720 பேர். ஸோ 7720ங்கிறது ஒரு கன்சிடரபிள் நம்பர் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். 7.5லையும் குறைஞ்ச எண்ணிக்கையில் வந்திருக்காங்க அப்படின்னலாம் சொல்ல முடியாது, இதில் அதிகம்னே சொல்லலாம். 371 பேர் வந்திருக்காங்க. மொத்தமாக வந்து 1364 பேர் வந்து 7.5ல் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 51,429 பேர் வந்து மொத்தமாகவே 2 கேட்டகரியிலையும் சேர்த்து அலாட்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பண்ணியிருந்தாலும் கூட 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 50,000 ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது 51,429 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, டிஎஃப்சிக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க். இந்த ரவுண்டோட ஃபைனல் ரிசல்ட் வரும்போது, அதாவது உங்களுக்கு வந்து அப்வேர்ட் ரிசல்ட் வரும்போது தான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப்சிக்கு போனாங்க, அவங்க ஓகே பண்ண ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் காலேஜுக்கு போனாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நமக்கு தெரிய வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரவுண்ட் 3ல் கிடைக்காத சீட் வந்து சப்ளிமெண்ட்ரியில் கிடச்சிடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து +2 எக்ஸாமில் ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இந்த வருஷ படிப்பு கனவை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அதில் வந்து இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதுலேயும் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் காம்படிஷன் அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, காலேஜும் அவ்வளோ நல்ல காலேஜஸ் வந்து அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லா காலேஜுமே ஓப்பன் ஆகும். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி, சில பிஹெச்டி மாதிரியான காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. மற்ற காலேஜஸ் எல்லாமே வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 3யோட ஸ்டேட்டஸ். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஜென்ரல் 7.5 2 சேர்ந்து 43,338 பேரும், டென்டேட்டிவ் வந்து 8,091 பேரும், மொத்தம் 51,429 பேர் வந்து அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில 1000 பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இப்போது நமக்கு ஓவராலாக அலாட்டான எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 64,629. ஆனால் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 பேர்த்த வந்து காணா அப்படின்னு சொல்லணும். அந்த 13,000 பேர் என்ன பண்ணியிருக்கலாம்னா ரவுண்டை விட்டு வெளியே போயிருக்கலாம், டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருக்கலாம், அல்லது கவுன்சிலிங்கே வேண்டான்னு வெளியே போயிருக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து அந்த 13,000 பேர். அப்போது வேக்கன்சி வந்து இந்த வருஷமும் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.